பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய மூவர் கடவுளின் திருப்பெயருக்கே ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளின் அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றன. எங்கள் வழிகளிலெல்லாம் உம்முடைய கிருபையின் வழிநடத்துதலை நாங்கள் பெற்று அனுபவித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். பல்வேறு இடர்கள் மத்தியிலும், காயங்கள் மத்தியிலும், கவலைகள் மத்தியிலும் தேவரீருடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கி பராமரித்து நீர் எங்களுக்கு சுகமும் நலமும் அருளி வருகின்ற தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நன்றியுள்ள இதயத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே ஒன்றிணைவதற்கு நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆலயத்தின் திருமுற்றங்களை நினைத்து கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்காக உம்மை போற்றுகிறோம், அவர்களுக்காக செபிக்கின்றோம். வழிபாட்டிலே பங்கேற்க இயலாமல் பல்வேறு காரணங்களின் நிமித்தம் தடைப்பட்ட மக்களை தேவரீர் இரக்கமாக கண்ணோக்கி பார்த்து அவருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தூய ஆவியானுடைய திருவெளிச்சத்திற்கு ஏற்ப நிறைவேற்றி தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் எங்களோடு இருக்கின்ற உடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் அனைவரும் உணரும்படியான கிருபையை தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுவோம் என்ற பாடல் பாமாலை எண் 10 நமக்கு ஒலிக்கப்படும். அப்பொழுது அந்த பாடலோடு கூட நாமும் இணைந்து கொள்ளலாம்.
நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டவரை தொழுவோமாக. காலை மாலை ஆராதனைகளிலே இரண்டாம் ஆராதனை முறைமை. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது இரட்சகரை, உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் அமர்ந்த நிலையிலே அமைதியாக ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அமரலாம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 13 வரை. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும்
பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சபபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போய் வழிமட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. மத்தேயு 20 1ஆம் வசனம் துவங்கி. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார்.
அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கின எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாக இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார் என்பதே குறிக்கப்பட்ட பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமர்வோம், ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் வேட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்குள்ள அனைவரின் இருதய சிந்தனைகளும் யோசனைகளும் திருமறையை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். பிரச்சனைகளில் அல்லது முரண்பாடுகளில் அமைதியை கொண்டு வருவது. பிரச்சனைகளில் அமைதியை கொண்டு வருவது என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு? நாளைய தினம் அமைதியின் நாள் என்று ஐநா சபை அறிவித்திருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். எப்படி அமைதியை கொண்டு வருவது? நாம் வாழ்கின்ற சூழல் பிரச்சனைகள் நிறைந்த சூழலிலே நாம் வாழ்கிறோம். குடும்பத்திலே சண்டை, வன்முறை, சொத்து தகராறு, இப்படிப்பட்ட பல்வேறு சூழல்கள் காணப்படுகின்றன. நாட்டிலே சாதி, சமய காழ்ப்புணர்ச்சிகள், அரசியல் வன்முறைகள், மொழி பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நம்முடைய நாட்டிலே நாம் சந்திக்கிறோம். உலக அளவிலே நாடுகளுக்கிடையே வன்முறை, தீவிரவாதம், எல்லை பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை நிறைந்த சூழலிலே அமைதியை எப்படி நாம் கொண்டு வருவது என்று சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிட்டா எப்படி என்று சொல்லுவார்கள். ஒரு ஆயரிடம் ஒருவர் போனாராம். ஐயா, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது,
எனக்கு கடவுள் பொறுமையை தர வேண்டும் என்று எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த போதகர் ஜெபித்தாராம், ஆண்டவரே, இவருக்கு நிறைய பிரச்சனைகளை நீ தர வேண்டும் என்று ஜெபித்தாராம். அப்பொழுது ஜெபத்தை முடித்தவுடன் அவர் கேட்டாராம், ஐயா, நீங்கள் என்ன எனக்கு அதிக பிரச்சனை இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டபொழுது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை எனக்கு கொடுப்பதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களே என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த போதகர் சொன்னாராம், அதிக பிரச்சனை இருந்தால்தான் நீ பொறுமையாக இருக்க முடியும் என்று சொன்னாராம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, தாங்க முடியாத அமைதியற்ற சூழலை கொண்டு வரும் பொழுது, ஏதோ ஒன்றை கடவுள் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி இருக்கின்ற இந்த சூழலிலே நாம் அமைதியை எப்படி கொண்டு வருவது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் வாசிக்க கேட்ட 3 திருமறை பகுதியிலிருந்து 3 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமைதியை எப்படி கொண்டு வர முடியும்? முதலாவதாக, அமைதியை விட்டு கொடுத்ததினாலே நாம் கொண்டு வர முடியும். இரண்டாவதாக, நீதியின் வழியில் அமைதியை கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, திருப்பணியை குறித்து தெளிவு இருக்குமென்றால் அது அமைதியை கொண்டு வரும். ஆகவே விட்டு கொடுத்தல் வழியே அமைதி, நீதியின் வழியே அமைதி, திருப்பணி தெளிவின் வழியே அமைதி என்ற 3 தலைப்பையும் நமக்கு வாசிக்க கேட்ட 3 திருமறை பகுதியின் அடிப்படையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பீஸ், ரிசல்ட் ஆஃப் கிவிங் அப். விட்டு கொடுத்தலின் வழியே அமைதி. ஒருவர் இப்படி சொல்லுகிறார், பீஸ் cannot be achieved by force, but it can be achieved by understanding. புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதின் வழியாக அமைதியை கொண்டு வர முடியும். ஆபிரகாம் இதற்கு நல்ல உதாரணம். நாம் வாசிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு வருகிறது. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் யோசித்தேன், ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுவது எவ்வளவு பொருத்தமானது என்று. ஏதோ கடவுள் ஆபிரகாமை அழைத்தார், உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டார், ஆகவேதான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதல்ல. மாறாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற மனிதராக இருந்தார். ஆகவேதான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே இந்த பகுதியிலே ஆபிரகாம் அமைதியை எப்படி கொண்டு வந்தார் என்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமும் லோத்தும் நெகேம் என்கின்ற ஊரை விட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சாரா, தன்னுடைய மனைவியோடு லோத்தையும் அழைத்து செல்லுகின்றார். இந்த லோத் யார்? லோத் ஆபிரகாமுடைய தம்பி பையன். லோத்தினுடைய தகப்பனார் மரித்து விட்டார். ஆபிரகாமுடைய தகப்பனாருக்கு முன்னாடியே லோத்தின் தகப்பனார் மரித்து விட்டார். ஆகவே இந்த லோத்தை ஆபிரகாமுடைய தந்தை அவருடைய பராமரிப்பிலே வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் தந்தையும் மரித்து விடுகிறார். இப்பொழுது லோத் ஆபிரகாமின் பராமரிப்பிலே இருக்கிறார். லோத் கிளம்பி இன்னொரு ஊருக்கு செல்லும் பொழுது தன்னோடு கூட ஆபிரகாம் கிளம்பி செல்லும்போது தன்னோடு கூட லோத்தையும் அழைத்து செல்லுகிறார். அண்ணன் மகன், தனக்கு வயதிலே சிறியவர், தன்னுடைய பராமரிப்பிலே இருப்பவர், அவரிடத்திலே எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். லோத் ஒரு இடத்திலே ஆபிரகாமோடு தங்கி இருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது.
இப்பொழுது ஆபிரகாம் பார்க்கிறார், இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது? லோத்தை அழைத்து சொல்லுகிறார், அப்பா, நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை, நமக்குள்ள எதுக்கு தகராறு? ஆகவே நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன் என்று அவரோடு சொல்லுகிறார். நாம் உறவினர்கள், நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், ஆகவே நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். உடனே லோத் பார்க்கிறார், செழுமையான நிலத்தை தெரிந்து கொண்டு லோத் சென்று விடுகிறார் என்ற பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்தலின் வழியாக பிரச்சனையை தீர்க்கின்றவராக இருக்கிறார். எதை விட்டு கொடுத்தார்? தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தார். தன்னுடைய பெரியவர் என்கின்ற உரிமை, தனக்கு கீழ்தான் இவர் இருக்கிறார் என்ற அந்த உரிமை, இவை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து லோத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர் இடமளிக்கிறார். ஆபிரகாம் உறவுக்கு முதலிடம் கொடுத்த ஒரு மனிதராக இருந்தார். நாம் உறவினர்கள், நமக்குள்ளே சண்டை வேண்டாம், சுற்றி இருக்கிறவங்கள்லாம் நம்மளை பார்க்குறாங்க, ஆகவே நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன், நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வளமையை தியாகம் செய்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். அமைதிக்கும் சமாதானத்திற்கும் சொத்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, இந்த சொத்தை விட உறவு முக்கியம் என்பதை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். ஆகவே உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதராக, உடைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனிதராக ஆபிரகாம் இருக்கிறார். பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவராக, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவராக, தன்னிடம் அடைக்கலம் தேடி இருக்கின்ற ஒரு மனிதருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒருவராக இருக்கிறார். தியாகம் செய்கின்ற ஒருவராக ஆபிரகாம் இருப்பதை பார்க்க முடியும். ஆகவேதான் அங்கே அவர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை மிகவும் சுமூகமாக முடிந்தது. ஒன்று சொல்லுவார்கள், விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுத்ததில்லை என்று சொல்லுவார்கள். இப்படி ஆபிரகாம் விட்டு கொடுத்ததினாலே ஆபிரகாம் எதையும் இழந்து போகவில்லை. நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வரலாறும் நமக்கு தெரியும், லோத்துடைய வரலாறும் நமக்கு தெரியும். லோத்து எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவித்தார் என்பது தெரியும். ஆனால் ஆபிரகாம் இப்படி தியாகம் செய்ததினாலே, தனக்குரிய உரிமையை மறுத்ததாலே, தான் பெரியவர் என்கின்ற நிலையை மறந்து தன்னை தன்னுடைய தம்பியினுடைய பையனுக்கு கீழே தன்னை தாழ்த்தினதினாலே ஆபிரகாம் மிகப்பெரிய மனிதராக உயர்ந்தார். இன்றைக்கும் வரலாற்றில் சொல்லப்படுவது என்னவென்றால், ஆபிரகாமை கிறிஸ்தவர்களும் தங்களுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார்கள், யூதர்களும் தங்களுடைய தகப்பன் என்று சொல்லுவதிலே பெருமை கொள்ளுகிறார்கள், இஸ்லாமியரும் ஆபிரகாமை குறித்து பெருமை கொள்ளுகிறார்கள். இப்படி பல தலைமுறைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதராக ஆபிரகாம் உயர்ந்தவராக இருக்கிறார். ஆகவே அமைதி என்பது எப்படி வரும் என்றால் விட்டு கொடுத்ததிலே தான் வர முடியும். ஆகவே அப்படிப்பட்ட அமைதியை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். மகாத்மா காந்தி சொல்லுகிறார், பீஸ் இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட். எப்பொழுதும் சமாதானத்திற்கான ஒரு பிரதிபலன் கிடைக்கும் என்பதாகும். இப்படிப்பட்ட ஒரு மனிதராக ஆபிரகாம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே, திருச்சபையிலே விட்டு கொடுப்பதின் வழியாக அமைதியை நிலைநாட்ட முடியும். இரண்டாவதாக, நீதியின் வழியிலே அமைதி, சமாதானம். பீஸ் ரிசல்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கன்சர்ன். அமைதியின் வழியே சமாதானத்தை ஏற்படுத்துவது. ஒரு மிஷனரி திருச்சபை ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தார். அந்த கிராமம் ரொம்ப அமைதியாக இருந்தது. இவருக்கு அந்த கிராமம் ரொம்ப பிடித்திருந்தது. ஆகவே அந்த கிராமத்திலே தங்கி அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். சில மாதங்களுக்கு பிற்பாடு அந்த கிராமத்திலே பல குழந்தையிலே
திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. மிஷினரி இதை பார்க்கிறார். குழந்தை திருமணம் என்பது மிக மிக கொடுமையானது, அது நியாயமற்றது. ஆகவே குழந்தையிலே திருமணம் முடித்து கொடுக்கின்ற பெற்றோர்களை பார்த்து இப்படி குழந்தையிலே திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஆகவே குழந்தை திருமணத்திலே பெற்றோர்கள் பலர் நாட்டமில்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஊரிலே இருக்கின்ற பணக்காரர்கள் அல்லது இவ்வளவு நாட்களாக குழந்தை திருமணத்தை ஆதரித்தவர்கள், அதை நடத்தி வைத்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் இந்த மிஷனரியிடம் சொல்லுகிறார்கள், எங்கள் ஊர் அமைதியாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குழந்தை திருமணம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இப்பொழுது பெற்றோர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள். நல்லா இருந்த ஊரில் இப்படி ஒரு சண்டையை ஏற்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது இந்த மிஷனரி சொல்லுகிறார், தீமையான ஒன்றை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருப்பதின் வழியாக ஒரு அமைதி என்பது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே அமைதி சமாதானம் என்பது எதிலே வர வேண்டும் என்றால் நீதியின் அடிப்படையிலே வர வேண்டும். ஆகவேதான் திருமறை சொல்லுகிறது, நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். அப்படி என்றால் பல்வேறு நியாயமற்ற தன்மைகள் ஒழிக்கப்பட்டு அப்பொழுது ஒரு அமைதி ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். வாசியங்கள் பார்க்கலாம். ஆபகுக் 1 அதிகாரம் 7 வசனம். அவர்கள் அச்சமும் திகிலும் உண்டாக்குகிறார்கள், தங்களுடைய நீதியையும் பெருமையையும் தாங்களே உருவாக்குகிறார்கள். சிலர்லாம் தாங்களே நீதியை உருவாக்குகிறார்கள். நம்மளே பலரை பார்த்து சொல்லுவோம், அவருக்கு தனி நீதிப்பா என்று சொல்லுவோம். ஆகவே நாம் நமக்கென்று உருவாக்கி கொள்வது நீதி அல்ல, மாறாக கடவுளின் நீதி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைக்க, அதன் அடிப்படையிலே சமாதானத்தை உருவாக்குவதற்கான அழைப்பு என்பது இருக்கிறது. நாம் கேட்ட நற்செய்தி பகுதியிலே அங்கு ஒரு பெரிய தோட்டத்தினுடைய உரிமையாளர் வெளியே செல்லுகிறார். வெளியே சென்று வேலைக்கு ஆட்களை அழைத்து வருகிறார். அதிகாலையிலே போய் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரு திராணியம் நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போகிறார். 9ஆம் மணி வேளையிலே வெளியே போகிறார். அப்பொழுது ஒரு சிலரை அழைத்து வருகிறார். 12ஆம் மணியிலே போகிறார். அப்பொழுது ஒரு சிலரை அழைத்து வருகிறார். 3ஆம் மணி நேரத்திலே போகிறார். 5ஆம் மணி நேரத்திலே போகிறார். இப்படி பலரை அழைத்து வருகிறார். அவர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு நியாயமானபடி நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கூலி கொடுக்கின்ற நேரம் வருகிறது. இப்பொழுது தன்னுடைய இருக்கின்றவரை பார்த்து சொல்லுகிறார், எல்லோருக்கும் ஒரு திராணி குடு என்று சொல்லுகிறார், தினாரியை குடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது கடைசியிலே வந்தவர் ஒரு தினாரியத்தை பெற்று செல்கிறார். இப்பொழுது முதலிலே வந்தவர்களுக்கெல்லாம் என்ன என்றால் நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்ட்டு வராங்க. எல்லோருக்கும் ஒரே கூலியை கொடுக்கிறார். இப்பொழுது முன்னாடியே வந்தவங்க சொல்கிறாங்க, அவங்களையும் எங்களையும் சமமாக்கிட்டீங்களே, எங்களுக்கு நீங்கள் நிறைய அல்லவா கொடுத்துருக்கணும், நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடையதை என் விருப்பப்படி நான் கொடுக்க முடியும், உனக்கு நான் அநியாயம் செய்யவில்லை, நீ இவ்வளவு கூலிக்குத்தானே ஒத்துக்கொண்டு நீ வந்தாய், உனக்குரியதை வாங்கி கொண்டு நீ செல், நான் நல்லவராய் இருக்க நீ பொறாமை உள்ளவராய் இருக்கலாமோ என்று கேட்கின்றார். இந்த உவமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறையரசை குறித்து சொல்லுகிறார். இறையரசிலே எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை தன் மக்களுக்கு உணர்த்துகிறார். இறையரசிலே சமத்துவம் இருக்கும், இறையரசிலே நீதி இருக்கும். அந்த நீதி எதன் அடிப்படையில் என்றால் உழைப்பின் அடிப்படையில் அல்ல, ப்ரிவிலேஜின் அடிப்படையில் இல்லை, முந்தி வந்தவர் பிந்தி வந்தவர் என்ற அடிப்படையில் இல்லை, நான் சீனியர் ஜூனியர் என்கின்ற அடிப்படையில் இல்லை, நான் அதிகம் உழைத்தேன் என்ற அடிப்படையில் இல்லை, மாறாக தேவையின் அடிப்படையிலே ஆண்டவர் அங்கு இறையரசு இருக்கும் என்பதை தன்னுடைய ஓமையிலே வெளிப்படுத்துகிறார்.
ஆகவே நீதியின் அடிப்படையிலே ஒரு அமைதியை ஏற்படுத்துவது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். யாரெல்லாம் பொறாமையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லது செய்யவோ தாராளமாகவோ இருக்க முடியாது என்பதை இந்த ஓமையிலே பார்க்கிறோம். ஆகவே அமைதியும் சமாதானமும் எப்பொழுது வரும் என்றால், யாரெல்லாம் தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மனம் மாறி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வதுதான் ஒரு அமைதி வர முடியும். அப்படிப்பட்ட அமைதியை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே அமைதி என்பது, சமாதானம் என்பது ஏதோ ஒருவர் உயர்ந்தவராக இருப்பது, அதிலே மற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தங்களுடைய குரலை உயர்த்த முடியாமல் அவற்றை ஏற்றுக்கொள்வதன் வழியாக ஏற்படுகின்ற அமைதி அல்ல. மாறாக எல்லோருக்குமே ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட், ஒரே மாதிரியான சமத்துவ நிலை, இவைகளை கொடுப்பதின் வழியாக ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அமைதியை தான் இறையரசுக்கான அமைதி என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அமைதி, சமாதானம் என்பது நீதியின் அடிப்படையிலே அமைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக திருப்பணிக்கான தெளிவு, அதுதான் அமைதியை கொண்டு வர முடியும். மிஷன் கிளாரிட்டி. நாம் வாசிக்கேட்ட அப்போஸ்தலர் நடபடை பகுதி மிக மிக சிறப்பான பகுதியாகும். இப்பொழுது சீடர்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனைன்னா, கிரேக்க மொழி பேசுகின்ற கைம்பெண்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை ஆதி திருச்சபையிலே என்கின்ற பிரச்சனை வருகிறது. எபிரேய பெண்களுக்கும் கிரேக்க மொழி பேசுகின்ற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டப்படுகிறது என்கின்ற ஒரு பிரச்சனை வருகிறது. இப்பொழுது ஆண்டவரின் சீடர்கள், ஆதி திருச்சபையின் தலைவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்தார்கள் என்பதற்கான உதாரணத்தை தான் நாம் இந்த அப்போஸ்தலர் பகுதியிலே வாசிக்க கேட்டோம். இப்பொழுது அங்கு ஒரு பிரச்சனை வருகிறது. பாரபட்சம் காட்கின்ற நிலை இருப்பது போல ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை சரியாக சீடர்கள் அணுகுகிறார்கள். ஏனென்றால் சீடர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவருடைய திருப்பணி எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஆண்டவரே தம்முடைய திருப்பணியை எப்படி செய்தார் என்று கண்ணார கண்டார்கள், பார்த்தார்கள். ஆகவேதான் திருச்சபையிலே ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஆண்டவர் எப்படி திருப்பணியை அணுகினாரோ அப்படி திருப்பணியை அணுகுகின்றவர்களாக சீடர்கள் இருந்தார்கள். அங்கு இப்படி கவனிக்கப்படவில்லை என்கின்ற பிரச்சனை வரும் பொழுது உடனடியாக நம்மில் பலரை அதற்கென்று நியமித்து அவர்களை சரியாக கவனிப்பதற்கு, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் பலரை நியமிக்கலாம் என்று சொல்லி ஜெபித்து நியமிக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். ஆதி திருச்சபை சமத்துவத்தின் திருச்சபை. ஆதி திருச்சபை அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு திருச்சபையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவர் பல்வேறு மக்களை சந்தித்தார். கலிலேய பகுதிக்கும் சென்றார், நாசரேத்துக்கு சென்றார். இப்படி எல்லா நிலையிலும் வேற்று வேற்ற ஒரு திருப்பணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததினாலே இதை பார்த்த சீடர்கள் அப்படிப்பட்ட திருப்பணியை தங்களுடைய ஆதி திருச்சபையிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவேதான் அவர்கள் சிறப்பான மக்களை நியமித்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். திருப்பணியை பற்றதான ஒரு தெளிவு இருக்கும் பொழுது நாம் வணங்குகின்ற கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த திருச்சபைக்கு தலைவர் யார் என்கின்ற ஒரு தீர்க்கமான எண்ணம் இருக்கும் பொழுது ஒரு அமைதியை நாம் கொண்டு வர முடியும். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்முடைய கடவுள் தேவையில் உள்ளவர்களை சந்திக்கிறவர். நம்முடைய கடவுள் பிரிவினைக்கு கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் ஒற்றுமையின் கடவுள். ஒருவரை ஒருவர் சமாதானமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை, அதற்கான திருப்பணியை செய்த கடவுளாக இருக்கிறார். ஒருவர் இப்படி சொல்லுகிறார், உங்களுடைய கடவுள் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் நம்முடைய மனமும் திருப்பணிக்கான தெளிவும் இருக்கும் என்றால் பல்வேறு பிரச்சனைகளை நாம் களைந்து போட முடியும். ஒரு போதகர் ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்தாராம். அங்கு போய் வழிபாடு நடத்தி
முடித்துவிட்டு வெளியே வந்தாராம். அந்த திருச்சபையிலே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்ததாம். என்னவென்றால், கடைசியில் ஜெபம் முடிச்சுட்டு பரமண்டல ஜெபம் சொல்லும் பொழுது எல்லாரும் ரொம்ப மெதுவாக சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெளியிலே வந்து மூப்பரிடம் கேட்டாராம், ஏன் ஜெபம் முடிச்சுட்டு பரமண்டல ஜெபம் சொல்லும் பொழுது எல்லாரும் இழுத்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம். அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னாராம், எங்களுடைய திருச்சபையிலே ஒரு திக்குவாய் உள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஜெபத்தை சொல்லும் பொழுது ரொம்ப நேரம் இழுத்து இழுத்து சொல்லுவார். அவரோடு கூட இணைந்து சொல்வதற்காக சபையார் அனைவரும் நீட்டு இழுத்து அவரோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னாராம். திருச்சபையிலே ஒரு திக்குவாய் இருக்கிறார் என்பதற்காக அனைவரும் சேர்ந்து ஜெபத்தை சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை அந்த திருச்சபை உடையதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் என்றால், நாம் அமைதியை கொண்டு வருகின்றவர்களாக, சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாக நம்மால் செயல்பட முடியும். ஆகவே அமைதியும் சமாதானமும் நாம் எப்படி கொண்டு வர முடியும் என்றால், விட்டு கொடுத்தலின் வழியாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற தெளிவு, இந்த திருச்சபையை உருவாக்கிய தலைவராக இருக்கின்ற கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை, இவற்றிலே நமக்கு தெளிவு இருக்கும் என்றால், நீதியையும் அன்பும் கொண்ட ஒரு அமைதியை உருவாக்குவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைக்கு கடவுள் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன். மெய்யாகவே கடவுளின் மகா பரிசுத்த வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பிரமாணமாக பறைசாற்றுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாய் தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்த நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். யாவரும் அமர்வோம். அறிவிப்புகள். முதலாவதாக ஆயர்கள் அருட்பொழிவு பற்றிய அறிவிப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற 4/10/2020 ஞாயிறு அன்று கீழ்காணும் 11 டீக்கன்கள் ஆயர்களாக நம்முடைய பேராயர் பேரருள் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களால் அருட்பொழிவு செய்யப்பட உள்ளனர். டீக்கன் ஆர் தினகர் ராஜ், டீக்கன் கே எஸ்தர் சந்தியா, டீக்கன் டி குணசீலன், டீக்கன் டி ஜெய்குமார், டீக்கன் எஸ் ஜெனித் குமார், டீக்கன் ஆர் நெல்சன் கிறிஸ்டோஃபர், டீக்கன் பி ரிச்சர்ட் ஆனந்த், டீக்கன் டி சைமன் சாமுவேல், டீக்கன் வி தமிழரசி, டீக்கன் எஸ் வினய்குமார், டீக்கன் எஸ் யேசுமணி. இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, எல்லா நல் ஈவுகளையும் அருளுகின்றவரே, உமது திருச்சபையில் பல்வேறு பணிவிடைகளை உமது ஒரே ஆவியானவரால் ஏற்படுத்தி இருக்கிறீரே. ஆயர்களாகும்படி இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கும் உமது ஊழியக்காரர்களாகிய இவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி பாரும். உமது சுவிசேஷ சத்தியத்தால் இவர்களை பூரணப்படுத்தி குற்றமற்ற நடக்கையால் இவர்களை அலங்கரித்தருளும். உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இவர்களை நிரப்பியருளும். உமது நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் உமது திருச்சபை ஊன்ற கட்டப்படவும் இவர்கள் தங்கள் வார்த்தையினாலும் நல்ல முன்மாதிரியினாலும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் உமக்கு பணிவிடை செய்ய அனுகிரகித்தருளும்.
உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமர்வோம். பிற அறிவிப்புகளை செயலர் அறிவிப்பார்கள். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ளும் சபையார் அனைவருக்கும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை 11 மணிக்கு இணையதளத்தின் வழியாக ஞாயிறு பள்ளி நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கவர் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் சீக்கிரமாக வார நாட்களில் ஆலய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மார்ச் மாதம் சந்தா நிலுவை உள்ளவர்கள் இன்று 20/9/2020க்குள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கவர் ஆலயத்தில் படைக்கும் பொழுது அதற்கான பெட்டியில் போட வேண்டும். மற்றபடி அதை நீங்கள் திரும்பியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கான அந்த பிஜன் ஸ்லாட் அங்கே வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தங்களுடைய எண்கள் படி அதில் வைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போடும்போது காணிக்கை பெட்டியில் நீங்கள் போட வேண்டும். எடுத்துக்கொள்ளும்போது வெளியில் இருக்கும் அந்த பிஜன் ஸ்லாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். திருத்தணியில் உள்ள அம்மையூர் குப்பத்தில் ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. அவ்வாலயத்தின் பெயிண்டிங் பணிகள் நம் ஆலயத்திலிருந்து செய்து கொடுக்கும்படி கேட்டுள்ளார்கள். ஆகவே நம் ஆலயத்திலிருந்து விருப்பமுள்ளவர்கள் அச்செலவினத்திற்காக காணிக்கை கொடும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் தொலைபேசியின் மூலம் ஆயர்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்கான செலவு ரூபாய் 60,000. தொலைபேசி அலைபேசி எண்கள் மற்றும் வீட்டு விலாசம் இவைகளில் ஏதேனும் மாற்றம் இருப்பின் சபையார் ஆலய அலுவலகத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலய அர்ப்பின் பண்டிகை மற்றும் இதர நாட்களில் ஏலம் எடுத்து இன்னும் நிலுவை வைத்திருப்பவர்கள் சீக்கிரமாக நிலுவையை செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிக் விசிட் மற்றும் இதர காரணங்களுக்காக ஆயர்கள் தங்கள் இல்லங்களை சந்திக்க விரும்புவோர் ஆயர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொலைபேசி எண்கள் 9432871330 மற்றும் 9433998173. சென்ற வாரம் பெறப்பட்ட காணிக்கையின் விவரம். ஜெனரல் ஆஃபர்டரி 18,367. சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் 88,485. மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் 11,987. புவர் அண்ட் சோஷியல் கன்சர்ன் 14,657. மெடிக்கல் மினிஸ்ட்ரி 8,927. ஹாஸ்டல் என்டோமெண்ட் 3,792. சண்டே ஸ்கூல் 7,228. விமன் ஃபெலோஷிப் 5,082. மென் ஃபெலோஷிப் 5,002. யூத் ஃபெலோஷிப் 6,082. ரெனியூவல் எஃபர்ட் 5,177. சர்ச் பிளான்டிங் 7,367. சர்ச் பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் 9,817. சர்ச் பில்டிங் ஃபண்ட் 16,737. தேங்க் ஆஃபர்டரி 9,800. டைத் கவர் 2,500. சர்ச் ஹுண்டி 18,130. லென்டன் ஹுண்டியல்ஸ் 16,495. வெட்டிங் ஆஃபர்டரி 2,500. டோட்டல் 2,58,132. I repeat, total 2,58,132 ரூபாய்கள். இதன் விவரங்கள் விளம்பர பலகையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு. Birthdays: 20th September, Mr. Jebra Samuel, Mr. Jebakumar Michael, Mrs. I. Cynthia, Ms. A. Sharon Benita, Ms. Joanita Hazel Daniel, Master Emil Raphael. 20th September, Mrs. Rex Vimala, Mr. V. Pratap Raja, Mr. A. Robert Jaisingh,
Mr. A. George, Mr. D. John Daniel, Miss J. Venezuela. 22nd September, Mrs. J. Flory Samuel, Mr. L. Paul Godwin, Mr. Santosh Kristadas, Mrs. P.S. Hemalata Nepoli, Mr. S. John Daniel, Mr. J. Stanley Anbaraj, Mr. I. David, Mr. M. Selvan, Mr. M. Clinton. 23rd September, Mrs. Mintu Sarah Joseph, Mrs. Geeta Jayakaran, Mr. M. Charles, Mr. D. Vasantan Jabastin, Mr. M. Jayakumar, Mr. G. Manoharan Dhanapal, Mr. J. Charles Prasant, Baby J. Jelen Dahlia, Mr. V. Vikram Anand. 24th September, Mr. K. Ratnaswamy, Mrs. Shiny Stanley, Mrs. A. Kamalam, Ms. Epsiba Tangamani, Mr. S. Josh Eric. 25th September, Mr. W. Prakash, Mrs. Nesamalar Johnson, Mr. Marvin Jeba, Mr. Jaisingh, Ms. B. Anita. 26th September, Mr. Divesh Parthiban, Mr. D. Israel Selvaraj, Mr. J. Joe Chelasundar, Mr. B. Nadana Sigamani, Mrs. S. Stella, Mrs. Susila Rani Wilson, Ms. Hannah Bhaskaran, Mr. Tennyson Timothy. Wedding anniversaries: 22nd September, Mrs. R. Udaya and Mr. S. Selva Prabhu. 23rd September, Mrs. R. Amuda Robinson and Mr. D. Robinson. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் திருப்பெயரிலே ஆசீர்வதிக்கின்றோம். ஒருவேளை இந்த வழிபாட்டில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கவும். உங்களுக்காக சிறப்பு ஜெபம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமானவரே, அருமையான உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் கொண்டாடுகின்ற அடியவர்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உமது அடியர்களுடைய வாழ்விலே கடந்து போன காலங்கள் முழுவதும் நீர் காத்து பராமரித்து நீர் தந்த நல்ல சுகம் பலன் வாழ்வின் கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வழுவாதபடி எங்களை காக்கிறவர், மாசற்றவர்களாக எங்களை தமது மாட்சி திருமுன்னர் நிறுத்துகின்ற ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையின் சோதனைகளின் மத்தியிலே இடறுதல்களின் மத்தியிலே உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்ற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். நன்மையான பிள்ளைகள் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட மறுபடியும் மற்றும் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் பொழுது நீர் தொடர்ந்து இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர், வருகின்ற நாட்களில் உடைய நீதியின் கரத்தினால் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், மன்றாட்டுகளின் பதிலை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய இறை உறவிலும் இறை அருளிலும் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்வீராக. இல்லற வாழ்க்கையின் கிருபையை தந்த தேவரீர் குடும்பமாக உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அவை புதுப்பிக்கப்பட்டு இல்லற வாழ்க்கையின் புதிய புரிதலுக்கும் அன்புக்கும் அமைதிக்கும் ஆண்டவரே வாழ்வுக்கும் சாட்சிக்கும் தங்களை அர்ப்பணிக்கின்ற குடும்பமாக நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட மீண்டுமாக வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு கூட வழிபாடுகளிலே பங்கு பெறுங்கள். வழிபாட்டை நடத்துவதற்கு ஆலயத்திலே நமக்கு பல கட்டுப்பாடுகள், நிலையான வழிகாட்டு அறிவிப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் நாம் மேற்கொண்டு இந்த வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே ஜெபத்தோடு கூட பங்கு பெறுங்கள். அதி சீக்கிரத்தில் இந்த பேண்டமிக் பயம் நம்மை விட்டு அகலவும், நாம் விடுதலையோடு கூட ஆலய வழிபாடுகளிலும் நம்முடைய இயல்பான அனுதின பணிகளையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கடந்த 2019, 2020 ஆகிய இந்த வருடத்திற்குரிய நிதியாண்டிற்குரிய சந்தா நிலுவை இன்னும் நீங்கள் செலுத்தாமல் இருந்தால் அதற்கு இன்றைக்கு தான் கடைசி நாள். அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் செலுத்தியிருக்க வேண்டிய சந்தா தொகைகளை நாம் செலுத்துவதற்கு
இன்று கடைசி நாள். இந்த பேண்டமிக்னால் ஏற்பட்ட ஊரடங்கு, அதனால் ஆலய வழிபாடுகள் நடத்த முடியாத சூழ்நிலையில் நாம் ஆலய வழிபாடுகள் துவங்கி இன்று அதற்கு கடைசி நாளாக நமக்கு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் நிலுவை வரையினும் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவற்றை இன்றைய தினத்திற்குள்ளாக நீங்கள் அதனை செலுத்தி விடும்படியாக உங்களை நான் பணிவன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய சந்தா அட்டைகள் இப்பொழுது ஒவ்வொரு அட்டை ஒரு வருடம் முழுவதுமாக கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் நாம் சந்தா காணிக்கை, மாதாந்திர காணிக்கை செலுத்தினவுடன் அவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு மீண்டுமாக அதற்குரிய ரேக்ஸ் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது, அலமாரிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அலமாரிகளிலே 1 முதல் 50, 51 முதல் 100 என்கின்ற 50 எண்களாக சந்தா எண்கள் பிரிக்கப்பட்டு அந்த அலமாரி அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ரேக் ஹஸ் பீன் கெப்ட் தேர். அதில் உங்களுடைய எண் இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து உங்களுடைய அட்டைகளை நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எடுத்து தேடும் பொழுது மீண்டுமாக இதர அட்டைகளை, மற்ற அட்டைகளை உங்களுடையது எடுத்துக்கொண்டு மற்றவற்றை நீங்கள் அந்த அறையிலேயே வைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஒருவேளை நமக்கு இந்த முறை புதிய ஒரு முறையாக இருக்கின்றதுனாலே நமக்கு ஆரம்பத்திலே சில தடுமாற்றங்கள் இயல்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் போக போக இதில் நமக்கு பழகிவிடுவோம், நாம் அது சரியாகிவிடும். எனவே தொடக்கத்திலே சில சிக்கல்கள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். உதவி செய்வதற்கு சேகரக்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயலர், பொருளர் போன்றவர்கள் இருப்பார்கள். அவருடைய உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை பணிவன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் ஜப நிலையிலே அமைதியாக இருப்போம். இந்த அமைதியின் வேளையிலே அமைதியின் கருவியாய் என்னை உருவாக்கும் என்கின்ற பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கின்ற இறை அடியவர் எழுதிய ஜபத்தை தழுவிய ஒரு பாடல், ஆங்கிலத்திலே லார்ட் மேக் மீ எ சேனல் ஆஃப் பீஸ் என்கின்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு மன்றாட்டு. அந்த மன்றாட்டை தழுவி எழுதப்பட்ட ஒரு பாடல் நமக்காக இசைக்கப்படும். ஜபத்தோடு கூட அந்த பாடலை நாம் கேட்போம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது
மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் தன்னலம் பொழித்து புதிய உலகம் படைக்கவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றும். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவரே, நம்முடைய திருச்சபையை சேர்ந்து ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் வசிக்கும் திரு ஆல்பர்ட் ஜெயக்குமார் என்கின்ற சகோதரர் நேற்றைய தினம் எதிர்பாராத விதத்திலே மரணத்தை தழுவினார்கள். அவர்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் அமைதியாக வேண்டிக் கொள்வோம். அவருடைய அடக்க வழிபாடு பற்றி முழுமையான தகவல்கள் நமக்கு இன்னும் வரவில்லை. அநேகமாக இன்று மாலை 4 மணி அளவில் இந்த அடக்கம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னாருடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசமாயிருக்கிறவர்கள் மரிப்பதே இல்லை. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னென்றைக்கும் மறியாமலுமா இருப்பார்கள் என்று உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை, நிலை வாழ்வின் வாக்குறுதியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அருளி செய்த தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, அருமையான அடியவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்பாராத சூழ்நிலையிலே மரணத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் அவருடைய இழப்பு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் ஒரு பெரிய இழப்பு. இழப்பின் மத்தியிலே ஆறுதலையும் அமைதியையும் ஆண்டவர் தாமே உமது மக்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நல்ல ஆண்டவரே, உமது அடியாருக்கும் உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய பேரின்ப வீட்டில் நிலையான அமைதியையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட அவருடைய ஆன்மாவை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இழப்பின் மத்தியில் இருக்கின்ற மக்களுக்கு மன ஆறுதலை தாரும். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையிலே அவர்களை நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அருள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே,
ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல கடவுளே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வழிபடுகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த உலகத்திலே இருக்கின்ற அசாதாரணமான சூழல் நீங்குவதற்கு நீர் உதவி செய்யும். எங்களுடைய தொடர் ஜெபத்தை நீர் கேட்கிறவர் என்ற நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற சூழல் பல்வேறு பிரச்சனைகள் நிறைந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அன்பின் ஆண்டவரே, அமைதியையும் சமாதானத்தையும் உருவாக்குகின்ற மக்களாக நீர் எங்களுக்கு இருப்பதற்கு உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே விட்டு கொடுத்தலின் வழியாக சமூகத்திலே திருச்சபையிலே அமைதியை ஏற்படுத்துகின்ற கருவிகளாக நாங்கள் வாழ துணை புரியும். பிறரை புரிந்து கொள்ளுகின்ற அருளையும் ஆற்றலையும் தந்தரலும். நீதியோடு கூட இருக்கின்ற அமைதியை நாங்கள் நிலைநாட்டுகின்ற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுளின் நீதியை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை எங்களுக்கு தந்தரலும். எங்களுடைய தனிப்பட்ட நீதி அல்ல, நாங்கள் நினைக்கின்ற எங்களுடைய எண்ணம் அல்ல, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய நீதியையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப எங்களை மாற்றி அமைத்து கொள்ளுகின்ற அருளையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். திருப்பணிக்கான ஒரு தெளிவை நாங்கள் உடையவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அமைதியை நாங்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கைக்காக நாங்கள் மக்கள் நன்றி படைக்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், திருச்சபையிலே அவர் எதை விரும்புகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகெங்கும் எல்லை பிரச்சனை, பல்வேறு தீவிரவாதம், வன்முறை, இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நீங்கப்பட உலகிலே அமைதியும் சமாதானமும் நிலவ நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்கு எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்ற அனைத்து திருச்சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகளோடு கூட இருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய சமாதானத்தை, மகிழ்ச்சியை நீ தந்தரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். சுகவீனத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக செபிக்கிறோம். நல்ல சுகத்தை நீ தாமே தந்தரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பல்வேறு தேவைகளோடு கூட இருக்கின்ற மக்களுக்காக செபிக்கிறோம். உடைய கிருபையை நீ தந்தரலும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ நம்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி எங்களை வலிமைப்படுத்துகிறவர், எங்களை ஆற்றல் படுத்துகிறவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய கிருபையுள்ள பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்தலும் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் புறப்பட்டு செல்லுவோம்.